குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. 2025 கடக ராசி அல்லது கடக லக்னத்திற்கு குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, கணவன் மனைவி உறவு எப்படி இருக்க போகுது, அதே போல் காதல் அமைப்புகளில் என்ன இருக்குது, ப்ளஸ் மைனஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்க்க போகிறோம். அந்த மூணு டாபிக் மட்டும்தான் அதில் பேச போகிறோம். இதை எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, வருட கிரகங்களினுடைய நகர்வுகளை மையப்படுத்தி தான் சொல்கிறோம். தனியாக 2025க்கு உண்டான ஒரு அமைப்பு இது 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 இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு மூல நூல்லையும் விஷயங்கள் கிடையாது. ஆனால் அந்த வருட கிரகங்களுடைய அமைப்பை சொல்லும்போது அது துல்லியமாக இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது இந்த வருஷம் அப்படின்னா, 4 வருட கிரகங்களுமே பயிற்சியை செய்கிறாங்க. அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல மார்ச் மாதம் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருந்த சனி 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். பாக்கிய சனி ஆகுது. நல்ல விஷயம் அது. அதே போல் இது மார்ச் மாதம் நடக்குது. அதே போல் மே மாதம் ராகு உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. நல்ல விஷயம். ராகு 8ல் மறைகிறது நல்லது. அதே போல் ராசிக்கு 3ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்துக்கு கேது பயிற்சி ஆகுது. இது கொஞ்சம் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதே போல் இது மே மாதம் நடக்கு. அதே மே மாதத்தில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி இது வரைக்கும் 11ஆம் இடத்துல இருந்த குரு ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். இதுவும் மே மாதம் தான் நடக்குது. ஸோ இதுதான் இந்த வருடத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சி. இதனால் என்னென்ன மாற்றங்கள் நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல கடகராசிக்கு குடும்ப அமைப்புகள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். முதல் 3 மாதங்களுக்கு இந்த சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய ரகம் ராசிக்கு 8ஆம் இடத்துலேருந்து ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஏன் 2ஆம் இடத்தை நம்ம பர்டிகுலராக பார்க்குறோம் அப்படின்னா, ஒருத்தருடைய குடும்ப அமைப்புகளை சொல்லி பார்க்கும்போது 2ஆம் இடம் தான் குடும்பம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்லக்கூடியது. தனம் வாக்கு குடும்பம் அப்படின்னு சொல்கிறோம் 2ஆம் பாவத்தை. அப்படி அந்த சனியினுடைய பார்வை முதல் 3 மாதங்களுக்கு, அதாவது மார்ச் மாதம் பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் சனியோட பார்வை 2ஆம் இடத்துக்கு இருக்குது. ஸோ இது நல்ல விஷயமா சார் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல விஷயம் கிடையாது. என்ன காரணம்னா, சனி அஷ்டமஸ்தானத்துலேருந்து பார்க்குறாருங்க. அப்போது பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் மூலமாக குடும்பத்துக்குள்ளே பிரச்சனைகள் வரும். 2வது இப்படி கூட எடுத்துக்கலாம், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மனசில் நினச்சிக்கிட்டே வேலை ஒழுக்கமாக செய்ய மாட்டோம், தொழில் ஒழுக்கமாக கவனிக்க மாட்டோம். ஏன்னா மன நிம்மதி இருந்தால் தான் நம்மளுடைய கர்மம் நம்மளுடைய தொழில் அப்படிங்கிறது ஸ்மூத்தாக போகும். மனசுக்குள்ளே 1008 கவலைகள், உறவுகளுக்குள்ள பிரச்சனைகள், சங்கடங்கள், சலிப்புகள் இருக்கும்போது தொழிலை நம்மளால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. இது முதல் 3 மாதங்களுக்கு இந்த ஒரு சூழ்நிலைகள் தான் இருக்குது. தேவையில்லாத வாக்குவாதங்கள், தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள். நீங்கள் மனசுக்குள்ள ஒரு விஷயத்தை நினைப்பீங்க, நல்ல விஷயமா இருக்கும், எல்லாத்துக்கும் நல்லது நினைக்கணும் அப்படிங்கிறது தான் கடகம். ஆனால் அதை வெளிப்படுத்துகிற விதம் இருக்குது இல்லைங்களா, வெளிப்படுத்துகிற விதம் அடுத்தவங்களுக்கு மனசை புண்படுத்துகிற மாதிரி ஆயிடும். அடுத்தவங்கன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு. ஸோ இதனால் ஒரு கான்ட்ரவர்சி ஃபேமிலிக்குள்ளே. நிறைய நண்பர்கள் குடும்பத்தை விட்டு வெளியில் தள்ளி இருக்கிறாங்க. அதாவது வேலைக்காக, தொழிலுக்காக, ஏதோ ஒரு விஷயத்துக்காக தள்ளி இருக்காங்க. அதே போல் பொருளாதார ரீதியான ஆசைகள்னால சில நேரங்கள் இல்லை, பல நேரங்களில் குடும்பத்துக்குள்ளே அந்த சங்கடங்கள், சலிப்புகள் வருது. இப்போ குடும்ப தொந்தரவுகள் உண்டாகுது அப்படின்னா தொழில் இல்லாமல், வேலை வாய்ப்பு இல்லாமல், பொருளாதார நெருக்கடியோடு இருக்கும்போது தான் குடும்பத்தை சரியாக கவனிக்க முடியல, குடும்பத்தை கூட இன்ட்ராக்ட் பண்ண முடியல. குடும்ப உறுப்பினர்கள் ஆளாளுக்கு ஒரு மொழியில் இருக்காங்க, யாரும் அந்த ஒத்துமை இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு மனக்குறைகள் எல்லாம் முதல் 3 மாதங்களுக்கு இருக்கும். அதன் பின்பு அந்த சனி பகவான் பயிற்சி ஆகிடுவார். சனி மார்ச் மாதம் பயிற்சி ஆகுது. ராகு கேது பயிற்சி மே மாதம் நடக்குது. அந்த சனி பயிற்சியிலிருந்து ராகு கேது பயிற்சி வரைக்கும் 2ஆம் பாவத்திற்கு எந்த பாவ கிரகங்களுடைய தொடர்பும் இல்லாமல் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சனி பயிற்சி ஆனதிலிருந்து ராகு கேது பயிற்சி வரைக்கும் கிட்டத்தட்ட அது ஒரு 2 மாதம் டைம் கிடைக்கும் உங்களுக்கு. ஏப்ரல் மே மிடில் தான் அந்த ராகு கேது பயிற்சி ஆகுது. மார்ச் எண்டில் தான் சனி பயிற்சி ஆகுது. அப்போ இந்த ஏப்ரல் மாதம் கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏப்ரல் மாதம் குடும்பத்துக்குள்ளே இது வரைக்கும் என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கோ அதையெல்லாம் சரி கட்டுறதுக்கு உண்டான வேலையை செய்யுங்க. குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி கட்டுறதுக்கு உண்டான வேலைகளை செய்யுங்க. ஏப்ரல் மாதம் ஆல்மோஸ்ட் உங்களுடைய 2ஆம் அதிபதி உச்சமாக இருப்பார். ஸோ ரொம்ப ஒரு ஃபேவரான டைம். குடும்ப உறவுகளை ஒன்று சேர்க்கறதுக்கும், இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கும், குடும்ப வளர்ச்சிக்கான பல மாற்றங்களை செய்கிறதுக்கும் அந்த மாதம் ரொம்ப ரொம்ப ஒரு ஏப்டான ஒரு மாதமாக இருக்கும், சித்திரை மாதம். ஸோ அந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன் அப்படின்னா அதுக்கப்புறம், அதாவது மே மாதத்துக்கு அப்புறம் கேது அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் மறுபடியும் 2ஆம் பாவத்துக்குள்ளே வருவார். கேது அங்கே வந்துட்டா 1.5 வருஷம் கேது அங்கே தான் இருக்க போகிறார். அப்படிங்கும்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த காலகட்டம்
குடும்பத்தின் மீது எகைன் மறுபடியும் பற்றுதல் கம்மியாயிடும். என்னத்தை போய் ஃபேமிலின்ட்டு நம்ம நல்லா இருக்கணும், நம்ம சம்பாதிக்கணும், நம்ம கையில் காசு பணத்தை உருவாக்கிக்கணும், நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் கூட இருக்கவங்கள பார்க்க முடியும். நம்மளே ஸ்ட்ராங்காக இல்லாமல் நம்ம சம்பாதிக்கிறதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்குன்னு ஒன்றும் மிச்சமே இல்லை. நம்மகிட்ட காசு இல்லைன்னா யாரும் மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த ஆல்ரெடி அந்த அஷ்டமச்சனி உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கும். வருமானம்னு என்ன, உறவுகள்னா யார், கூட இருக்கிறவங்க என்ன ஏது, எல்லா டீட்டெயிலும் அந்த சனி பகவான் உங்களுடைய வயதிற்கு ஏற்றாற் போல் அந்த நாலேஜை கொடுத்துருப்பார் கண்டிப்பாக. ஸோ அதே பற்றுதல் இல்லாமல் போகிறது அப்படிங்கிறது மே மாதத்துக்கு மேலே மறுபடியும் கண்டினியூ ஆகுது. இந்த இன்பிட்வீன் கேப் குடும்பத்தை சரி செய்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு, பிரிந்த குடும்பங்களை சேர வைக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை இருக்குது. இப்போ ஒரு பரிகாரமே செய்கிறோம், ஒரு கோயிலுக்கு போகிறோம், வர்றோம், பிடிக்கிறோன்னா இந்த டைமில் அதை பண்ணிட்டோம்னா உடனே ஒர்க் அவுட் ஆகும். கடகராசி என்பவர்களுக்கு சித்திரை மாதம் அப்படிங்கிறது வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. குடும்ப உறுப்பினர்களை ஒன்று சேர்க்கறது கூடவே பொருளாதார ரீதியான தடைகளை சரி செய்கிறதுக்கும் அந்த மாதம் தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக அதை சொல்கிறது. பொருளாதார ரீதியான சங்கடங்களை, பிரச்சனைகளை, வருமான தடைகளை நீக்குவதற்குண்டான ஒரு மாதம் அப்படிங்கிறத சொல்லலாம். ஆஃப்டர் சனி பயிற்சி, பிஃபோர் ராகு கேது பயிற்சி, இந்த மைண்டில் நல்லா உள்வாங்கிக்குவோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் மறுபடியும் குடும்பத்திலையும் பொருளாதாரத்திலையும் தங்கு தடைகள், பிரச்சனைகள் போக வர இருக்கத்தான் செய்யும். ஸோ அதை சமாளிக்கிறதுக்கு உண்டான ஒரு டைம் நான் சொல்லியிருக்கேன். ரெண்டாவதாக பார்த்துட்டிங்கன்னா, கணவன் மனைவி உறவு எப்படி சார் இருக்கும், குடும்பத்துக்குள்ளே எத்தனை பிரச்சனை, கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா, முதல் 3 மாதங்களுக்கு நல்லா பாருங்கள், முதல் 3 மாதங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை அவர்களுடைய குடும்பத்திற்கு மட்டுமே முக்கியத்துவம் தருவார்கள். நீங்கள் எக்கனாமிக்கலாக கஷ்டப்படுறீங்க, தொழிலில் நிறைய டென்ஷன் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, போனோம் வர்றலாம் நம்மளை பேசுகிறான், திட்டுறான். அதே போல் வந்து வேலைக்கு போகிற இடத்துலையும் அதே அப்படி தான் நிறைய மரியாதைகள் நடந்திருக்கும். அதையெல்லாம் வீட்டில் வந்து சொல்லி நம்ம ஒரு ஆறுதல் தேடிக்கலாம்னு நினைக்கும்போது உங்களுடைய ஃபீலிங்ஸுங்க மதிப்பு இருக்காது. முதல் 3 மாதங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு தான் அவங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க, அவங்க குடும்ப நாயத்தான் பேசுவாங்க. அவங்க சொல்கிறத நம்ம கேட்குற மாதிரி இருக்கணும், நம்ம சொல்கிறத அவங்க கேட்கறதுக்கு உண்டான, காது கொடுத்து கேட்கறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகள் குறைவாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லுது. ஆனால் அதுவே மார்ச் மாதத்திற்கு பின்பு உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு குருவாக மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போது ஒரு தந்தைகிட்டேருந்து என்ன விஷயம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அவங்ககிட்ட ஒரு தைரியம் கிடைக்கும். தந்தை கூட இருந்தாங்கன்னா நம்மளுக்கு ஒரு தைரியம் கிடைக்கும், நல்லா அட்வைஸ் பண்ணுவாங்க, நல்லா வழிகாட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கு இல்லையா? ஸோ அந்த விஷயம் உங்களுடைய வாழ்க்கை துணைகிட்ட வந்து கிடைக்க போகுது. இப்போ உங்களுக்கு பேக் போனால் அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத உணர வைக்கும். அது அந்த மாதிரியான ஒரு காலகட்டமாக இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். இப்போ மார்ச் மாதத்துக்கு மேலே கணவன் மனைவி உறவில் ஒரு தீர்க்கமான ஒரு நம்பிக்கையான ஒரு உறவு நிலை நீடிக்கும். பிரிஞ்சவங்க கூட சேர்ந்துருவாங்க. நிறைய பேர்த்துக்கு திருமணம் அப்படிங்கிறது வந்து கைகூடுறதுக்குண்டான வாய்ப்புகளையும் இந்த காலகட்டம் எடுத்து சொல்லுது. ஸோ இது ஒரு பாசிட்டிவான விஷயம். ஆனால் பாருங்கள், உங்களுடைய நடவடிக்கையினால் வாழ்க்கை துணைக்கு உங்கள் மீது தேவையில்லாத டவுட் வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் உருவாகுது. அதாவது நீங்கள் என்ன செய்கிறீங்க, என்ன நடந்தது அப்படிங்கிறத டெய்லி அங்கே அப்டேட் பண்ணிவிடுங்க. நம்ம மறைக்கணும்னு நினைக்க மாட்டோம். மறந்த விஷயங்கள் கூட உங்களுக்கு பாதிப்பாக வந்து நிற்கலாம். மறந்த விஷயங்கள் கூட உங்களுக்கு எதிராக மாறி நிற்கலாம். சந்தேகம் அப்படிங்கிறது கணவன் மனைவிக்குள்ளே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ எதையும் மறைக்காமல் ஓப்பன் ஹார்ட்டடாக இருந்துட்டீங்க அப்படின்னா அந்த கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது அப்படி இருக்கும். ரொம்ப அற்புதமான ஒரு உறவை உணரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது மாறிடும். குடும்பத்துக்குள்ளே 1008 பிரச்சனை இருந்தாலும் ஒய்ஃப் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, ஹஸ்பண்ட் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும். சரி, அடுத்த காதல் அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா, முதல் 6 மாதங்களுக்கு, அதாவது ராகு கேது பயிற்சிக்கு முன்னாடி கேதுவனுடைய பார்வை, கேதுவனுடைய கண்ட்ரோல் வந்து உங்களுடைய ராசிக்கு இருக்குதுங்க. ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு இருக்குது. 5ஆம் இடம் தான் காதல் அமைப்பு. இப்போ கேதுவனுடைய கண்ட்ரோல் அந்த 5ஆம் பாவத்துக்கு இருக்குது. அப்படிங்கும்போது முதல் 6 மாதங்களுக்கு அந்த காதல் அமைப்புகளில் நிறைய பிக்கல் புடுங்களும், நிறைய பிரச்சனைகள் இருக்கும், நிறைய ஏமாற்றங்கள் இருக்கும். இந்த ஸ்டார்டிங்கில் அந்த வருடத்தினுடைய துவக்கத்தில் ஜனவரி மாதம்லாம், டிசம்பர் அல்லது ஜனவரி இந்த டைமில் வந்து உங்களுடைய 5ஆம் அதிபதியும் நீசமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை. என்னதான் அவங்க தேடி வந்தாலும் நம்மளுக்கு அவங்க மேலே மதிப்பு இல்லை, அவங்க அந்தளவுக்கு குவாலிட்டியாக இல்லை அப்படின்னு நினச்சிட்டு அவங்களை அவாய்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. நிறைய பேருக்கு லவ் ஃபெயிலியர் எல்லாம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் அதையெல்லாம் ரெக்கவர் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னா மே மாதத்துக்கு மேலே அதெல்லாம் ரெக்கவர் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய விருப்பத்தை, உங்களுடைய காதல் இன்னொருத்தர்கிட்ட போய் சொல்லணும்னு நினச்சா கூட மே மாதத்துக்கு மேலே சொல்லுங்கள். February 14 தான் நான் ப்ரப்போஸ் பண்ணுவேன்ட்டு இருந்தீங்கன்னா மறுபடியும் அது கட் பண்ணி தான் விடுமே தவிர காதலை கண்டினியூ பண்ண விடாது. நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். இப்போ நிறைய ப்ளஸ் மைனஸ் இருக்குது இல்லையா?
மைனஸை ப்ளஸ் ஆகிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவிலுக்கு போங்க. மாரியம்மனுக்கு கொஞ்சம் பச்சரிசி மாவில் அபிஷேகம் செய்யணும். 2 நல்லெண்ண தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கு இந்த வழிபாடை செய்யுங்க. நான் சொன்ன நெகட்டிவெல்லாம் மாறி உங்களுக்கு நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் கட்டாயம் நடக்கும். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.